Guys, welcome to our channel. So today வந்து transportation system of India டாபிக் பார்க்கலாம். இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஜியோகிராஃபிக் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த transportation system of இந்தியாவில் வந்து அஜெண்டா லைக் ரோட் சிஸ்டம்னா என்ன, ரயில் சிஸ்டம், சம் சிவில் சிஸ்டம், சம் வாட்டர் கனெக்டிங் லைன்ஸு, இன்லைன் வாட்டர் கனெக்டிங் சிஸ்டம், ஸோ அதை பற்றின டாப்பிக்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியாவில் பார்க்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியாவில் ப்ரீவியஸ்லி நான் சொன்ன மாதிரி சேம் தான். லைக் ரோட் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, ரயில்வே டிரான்ஸ்போர்ட்னா என்ன, ஏர் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு லைக் பார்க்கலாம். ஸோ இந்தியாவிலே மொத்தம் 4 டிரான்ஸ்போர்ட் தான். அந்த 4 டிரான்ஸ்போர்ட்டு என்னென்ன டிரான்ஸ்போர்ட் எப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம இந்தியாவில் மொத்தமே லைக் 5.47 மில்லியன் ரோட் லென்த் இருக்குது. இந்த ரோட்ஸில் வந்து மொத்தம் 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. லைக் ஸ்டேட் ஹைவேஸ், நேஷ்னல் ஹைவேஸ், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ரூரல் ரோட்ஸ்ன்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட் ஹைவே வந்து 1.67 கிலோமீட்டர்ஸும், டோட்டல் லென்த்து வந்து நேஷ்னல் ஹைவேயோட டோட்டல் லென்த் வந்து 1.03 லேக் கிலோமீட்டரும், டிஸ்ட்ரிக்ட் வந்து 52 லேக் கிலோமீட்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டேட் ஹைவே மட்டுமே 3% கான்ட்ரிபியூட்டும், நேஷ்னல் ஹைவேஸ் வந்து 2% கான்ட்ரிபியூஷனும், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ரூரல் டிரான்ஸ்போர்ட்டு 95% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதர் தென் இந்த ஹைவேஸில் வந்து நம்ம 2 ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டுருக்காங்க. லைக் கோல்டன் குவாட்ரேட்டு, அதாவது நார்த்தில் இருக்க டெல்லி, மும்பை, தமிழ்நாடு, இங்கே இருக்க கொல்கத்தாவை ஜாயின் பண்ணுறது தான் இந்த கோல்டன் கோஆர்டினேட்டர் ப்ராஜெக்ட். லைக் இது வந்து என்னென்னா லைக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணுற மாதிரி கோல்டன் கோஆர்டினேட்டர் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் காரிடர், லைக் நார்த்தும் ஈஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோட்ஸ்லாம் இந்தியாவில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த டிவிஷன் மாதிரியே இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்க 4 டிவிஷன்ஸ் லைக் நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், ரூரல் ரோட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் நேஷ்னல் ஹைவேஸ். நேஷ்னல் ஹைவேஸ் வந்து எதுக்கு கீழே வருதுன்னா லைக் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வருது. இதை வந்து யார் கவர்ன் பண்ணுறாங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட், அவங்க தான் இது பண்ணுறாங்க. இதோட லீடர் வந்து நிதின் ஜே கட்கரி லாஸ்ட் சீசன். ஸோ அவங்க வந்து என்னென்னா ப்ரிலிமினரி ரோட்ஸ் லைக் கண்ட்ரியோட கனெக்ட் பண்ணுற லார்ஜ் ரோட்ஸ் எல்லாம் இவங்க தான் டெவலப் பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த நேஷ்னல் ஹைவேஸோட மெயின்டெனன்ஸ்னால் யார் ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு ஸ்டேட் ஹைவேஸ் தெரியும், இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் வந்து இதை வந்து கவர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட் ஹைவே ரோட்ஸ் எதெல்லாம் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது, அதுக்கான ட்ரேட்ஸு, கமன்ஸு, அதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து சிட்டிஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ரோட்ஸ், அது எல்லாமே முழு பொறுப்பாக இந்த ஸ்டேட் ஹைவேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ்னால் நம்மளுக்கு தெரியும் லைக் வில்லேஜஸ், அந்த வில்லேஜஸ்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஓட மெயின் பார்ட்டான டவுன்ஸ், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு. இவங்களும் ஸ்ட்ரெயிட்டாக இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி கூட தான் போவாங்க. பட் இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வருவாங்க. பட் இதெல்லாம் டெவலப் கைடன்ஸ் யார் கைடன்ஸ் கவர்ன் பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் தான். வேறு 4ஆவதாக இருக்க ரூரல் ரோட்ஸு, இது வந்து எப்படி டெவலப் எது கீழே வருதுன்னா பிரதான் மந்திரி கிரவுண்ட் சோத் யோஜனா கீழே வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வில்லேஜஸ்குள்ளேயே நல்ல ரோடாக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃபோக்கஸே. இவங்க வந்து 2 டைப் ஆஃப் ரோட்ஸும் போடுவாங்க. லைக் மெட்டல் ராட்ஸ், நான் மெட்டாலிக் ராட்ஸ்ன்னு இவங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்லாம் லைக் 4 டிவிஷன் பார்த்தோம். இதோட லார்ஜஸ்ட் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட்லி அது வந்து ரஷ்யா தான். இது வந்து 5.4 மில்லியன் லேக் கிலோமீட்டர் நம்ம வந்து ப்ரீவியஸில் பார்த்தோம், லைக் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம். இதில் வந்து நம்ம எத்தனை டிவிஷனுங்கிறதும் பார்த்தோம், லைக் நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவேஸ்னால் என்னென்னு பார்த்தோம். கடைசி இந்த பார்டர் ரோட்ஸ் பார்த்துக்கோங்க. பார்டர் ரோட்ஸ் வந்து தெரியும், இவங்க வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து 1916 வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி யார் இதெல்லாம் செய்வாங்கன்னா ஆர்மிஸ் தான் இதெல்லாம் கவர்ன் பண்ணிவிட்டு, இந்தியன் ஆர்மிஸ் கவர்ன் பண்ணி இதை செயல்படுத்துறது எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இது மோஸ்ட்லி இது வந்து பார்டர் ஆஃப் த நேஷன்ஸில் தான் இது மோஸ்ட்லி இதை வந்து கெட்டுவாங்க. அப்போ தான் இதில் வந்து கனெக்டிவிட்டி பர்பஸ்க்காண்டி இந்த பார்டர் ரோட்ஸ் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி பார்த்தோமே நேஷ்னல் ஹைவேஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் ஹைவே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஹைவே வந்து ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க.
ஸோ பார்டர் ரோடு அண்ட் சென்ட்ரல் இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாமே ஆர்மீன்ஸ் தான் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து எது கீழே வராங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வராங்க அப்சல்யூட்லி. ஏன்னா அது ஆர்மினா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் நேஷ்னல் ஹைவேஸ் பார்க்கலாம். நேஷ்னல் ஹைவேஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இது வந்து 1.6 lakh கிலோமீட்டருக்கும் இது வந்து 2% வந்து டோட்டல் ரோட் லென்த்தை கான்ட்ரிபியூட் பண்ணுது. மொத்தம் 40% ஆஃப் ரோட் டிராஃபிக்கே இந்த ரோட் நேஷ்னல் ஹைவேஸில் தான் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் ஹைவேஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான நேஷ்னல் ஹைவேஸ் எதில் கனெக்ட் பண்ணுதுன்ட்டு பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரன்ஸ். அண்ட் ஃபார் NH1D வந்து நம்மளுக்கு தெரியும், அது வந்து இம்பார்ட்டன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இப்போ யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. இது எதை கனெக்ட் பண்ணுதுன்னா ஸ்ரீநகருக்கும் லடாக் ஏரியாவில் இருக்க இதுதான் ஒரு பார்டரான நேஷ்னல் ஹைவேஸ் மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஸ்ரீநகர் டு லடாக் வந்து இதுதான் கனெக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். லைக் நிதின் கட்ரி வந்து இது டெரிவ் பண்ணாங்க ஃபார் நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு சொன்னோம். அதே தான் சேம் இங்கே. ஸோ இவங்க தான் எதுக்கும் யூஸ் ஆகுறாங்கன்னா லைக் டோல் டேக்ஸஸ்ஸு, இந்த ஃபாஸ்ட் டேக்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் இதையும் நிலைப்பாடு பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுக்குள்ளே தான் இவங்களும் வராங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டோல் டேக்ஸஸ் வந்து 2022 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் த 2022 என்ன பண்ணுறாங்கன்னா சேட்டிலைட்ஸ் மூலமாக ட்ராக் பண்ணி அதுலேருந்து பில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ டோல் டேக்ஸஸ் வந்து அப் டு 2022 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த NH1ல் வர்றது தான் இந்த பார்ட் வருது. அதாவது இது வந்து ஜலந்தர் ஏரியாவில் தான் வருது, லைக் வாகா பார்டர்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி வாகா பார்டருங்கிறது வாகா பார்டர் கிடையாது, இது வந்து பாகிஸ்தானோட பார்டர் தான் வாகா. பட் இந்தியாவோட பார்டர் வந்து அட்டாரி. ஸோ அட்டாரி பார்டர்னு சொல்லலாம். ஸோ சேம் லைக் தட் ரிமைனிங் ஆன நேஷ்னல் ஹைவேஸும் இது தான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து NH44 இதுதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டு ஹைவே அப்சல்யூட்லி. இது வந்து எது கனெக்ட் பண்ணதுன்னா லைக் டாப்பில் இருக்க காஷ்மீர்லேருந்து கீழே இருக்க கன்னியாகுமரி வரைக்கும் லாங்கஸ்ட் ஹைவே இது தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் NH44. ஸோ இதுதான் NH44 லாங்கஸ்ட் ஹைவேனா. ஸ்மாலஸ்ட் நேஷ்னல் ஹைவே எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து வெல்லிங்டன் ஐலண்டுன்ட்டு இருக்குது. அதோட ரேஞ்ச் வந்து 6 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. இது வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா இது வந்து கொச்சியில் இருக்க அந்த வில்லிங்டன் ஏரியாவில் வந்து இது கனெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் NH, அதாவது NH46A. ஸோ NH44 தான் லாங்கஸ்ட் ஹைவே, வேறஸ் NH46ங்கிறது ஸ்மாலஸ்ட் நேஷ்னல் ஹைவே ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்தியாவில் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் லைக் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் வந்து நம்ம அப்போதே சொன்ன மாதிரி கோல்டன் குவாட்ரேட்டர் ப்ராஜெக்ட்டும் நார்த் சவுத் காரிடர் ப்ராஜெக்ட்டும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கோல்டன் குவாட்ரேட்டர் ப்ராஜெக்டாக என்னென்னு தெரியும், லைக் இந்த மாதிரி 4 சிட்டிஸும் குவாட்ரேட்டர் ஷேப்பில் வந்து கனெக்ட் பண்ணுது. அதாவது இது 4 கனெக்ட் பண்ணுறதுனால ஒரு மெயின்லி இந்தியாவுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அடல் வாஜ்பாய் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் லைக் 2003ல். இதோட டோட்டல் கிலோமீட்டரை வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கம்ப்ரைஸ் பண்ணுதுன்னா 5846 கிலோமீட்டர் இது வந்து கம்ப்ரைஸ் பண்ணுது. ஸோ இந்த கோல்டன் குவாட்ரேட்டர் ப்ராஜெக்டில் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அடிஷ்னல் ப்ராஜெக்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது நார்த் வெஸ்ட் காரிடர், ஈஸ்ட் வெஸ்ட் காரிடர். ஸோ இந்த நார்த் சவுத் காரிடர் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஜாயின் பண்ணுறது. வேறு இந்த பார்ட் வந்து எங்கே இருந்துக்குன்னா சில்சர் டு போர்பந்தர் வரைக்கும், சில்சர்லேருந்து போர்பந்தர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இதுவும் இந்த நார்த் சவுத்தும் ஈஸ்ட் வெஸ்ட்டு இந்த காரிடர்ஸ் மட்டும் கம்ப்ரைஸ் பண்ணுறது வந்து 7300 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ரைஸ் பண்ணுது. ஸோ ஸ்டேட் ரோட்ஸை பற்றி தனி டிவிஷனாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேட் ரோட்ஸ் வந்து ஸ்டேட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் கவர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து என்னென்னா மோஸ்ட்லி ஸ்டேட் ரோட்ஸ் வந்து ஸ்டேட்குள்ளே வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து மட்டுமே ஒரு ஆல் ரோட்ஸ் எல்லா ரோட்ஸையும் கம்ப்ரைஸ் பண்ணதில் இது மட்டுமே 5.6% கம்ப்ரைஸ் பண்ணுது. வேறஸ் இந்த ரோட் கிளாஸில் மட்டுமே இது வந்து 93% வந்து கம்ப்ரைஸ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேட் ரோடில் வந்து டோட்டல் லென்த்து
அந்த லென்த் ஆஃப் ரோடு வந்து எந்தெந்த ஸ்டேட் வைஸ் அதிகமாக இருக்குன்னு டிசெண்டிங் வேர்ஸில் வந்து இது கொடுத்துருக்காங்க. லைக் மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, ஒரிசா செகண்டு, உத்தரப்பிரதேஷ் தேர்ட், தமிழ்நாடு ஃபோர்த்துன்னு இருக்குது. வேறு லென்த் ஆஃப் நேஷ்னல் ஹைவேஸ் தெரியும், கனெக்ட் பண்ணுறது தான். இதில் வந்து எது டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. லைக் மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரயில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா பார்க்கலாம். ரயில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்தியா வந்து ஏஷியாவில் செகண்ட் பார்ட்டாகவும் வேர்ல்டில் வந்து இது வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணாங்கன்னா லைக் 1853 வந்து பாம்பே டு தானே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து 1854 ஹவுராலேருந்து ஹூக்ளி வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1853 வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து 1929 பாம்பே டு பூனா வந்து இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினோட பேர் என்னென்னா டெக்கான் குயின். இது வந்து பாம்பே டு பூனே கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் தான் இருக்கிறதுலே செகண்ட் பிக்கஸ்ட் எலக்ட்ரிக் சிஸ்டமும். வேறு இந்தியாவில் இதுதான் பிக்கஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கன் பண்ண ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ இங்கே இருக்க சபர்மதி எக்ஸ்பிரஸ் தான் எலக்ட்ரிக் ட்ரெயின் ரூட்ஸில் அதிகமான ஃபாஸ்ட்டு லைக் 140 km/h போயிட்டுருக்கு. இதோட மொத்த டோட்டல் ரூட் மட்டுமே 67,000 km கம்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் இருக்க லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் வந்து கோரக்பூர் ரயில்வே தான். கோரக்பூர் வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இது வந்து 1366 மீட்டர் இருக்கும். இந்த இதில் லாங்கஸ்ட்டு ட்ரெயின் ரூட்னா விவேக் எக்ஸ்பிரஸ் தான். இது வந்து எங்கன்னா டிப்ரூகார்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கவர் பண்ணுது. லைக் 4286 km. இது வந்து 8 hours 30 minutes வந்து இது வந்து 82 hours 30 minutes வந்து இது வந்து ஷெட்யூல் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில்வே வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் கொல்கத்தாவில் தான் 1984 இது பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்தெந்த ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுதுன்னா தம்தமு, பெல்காஜியாவில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷ்னல் ரயில்வேஸ் வந்து 3 கேஜில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. லைக் ப்ராட் கேஜ் வந்து 1.67 வித்லேயும், மீட்டர் கேஜ் வந்து 1 மீட்டர் வித்லேயும், நேரோ கேஜ் வந்து 0.762 இல்லது 0.610 மீட்டர் வித்லேயும் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியன் ரயில்வேஸ் வந்து 18 ஜோன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் ரெஸ்பான்சிபிள்னா ஜென்ரல் மேனேஜர், ரயில்வே போர்டோட ஜென்ரல் மேனேஜர் தான் இது வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ இதில் இருக்க 18 டிவிஷன்ஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. லைக் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரிக்கான டிஃப்ரெண்ட் 18 ஜோன்ஸு. ஸோ அதை வந்து டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ரயில்வே மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் சித்ராங்கன் லோக்கோமோட்டிவ் ஒர்க்ஸு, இது வந்து சித்ராஞ்சனில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில். இவங்க வந்து என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ். ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டீசல் இன்ஜின்ஸ்லாம் எங்கே இது பண்ணுறாங்கன்னா வாரணாசி உத்தரப்பிரதேஷில் வந்து இவங்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு ரயில்வே கோச்சஸோட கோச் பெட்டிகளெல்லாம் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா பெரம்பூர் தமிழ்நாட்டில் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு இந்த மாதிரி வீல்ஸு ஆக்ஸெல்லாம் பெங்களூர் யலஹாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏற்கனவே ஒரு டீசல் லோக்கோமோட்டிவ் ஒர்க்ஸ் பார்த்தோம். வேறு இங்கே வந்து டீசலோட காம்போனண்ட்டை வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா பட்டியாலா பஞ்சாபில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே ரயில் கோச்சஸ் வந்து பெரம்பூர்லேயும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. வேறு கபூத்தரால பஞ்சாப்லேயும் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. சிவில் ஏவியேஷன் செக்டர் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட ஃப்ளைட் ஜோன்ஸு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லைக் 1911 அலகாபாத் டு நைனி வந்து இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ட்ரெயின் பேர் போஸ்டல் ஃப்ளைட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் எப்போ கமர்ஷியலாக வந்துச்சுன்னா லைக் 1932 டாட்டா ஏர்லைன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தென் 1946 வந்து அந்த டாட்டா ஏர்லைன்ஸ் வந்து ஏர் இந்தியாவாக மாறிடுச்சு. ஸோ ஏர் இந்தியன் கார்ப்பரேஷன் வந்து 1953லேயும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த இதில் தான் வயுத்தான்ட் வந்து ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ தென் வயூத் வந்து எது வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் அது வந்து என்னென்னா ஏர் இந்தியா கூட அது மெர்ஜ் பண்ணிட்டாங்க 1993. தென் 1996 வந்து எல்லாமே அலையன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏர் இந்தியா ரீஜனலாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2005 இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து ஒன்ஸ் அகெயின் இந்தியன்ட்டு பிராண்ட் பண்ணிட்டாங்க. 2011 மறுபடியும் இந்தியன் வந்து ஏர் இந்தியா ரீஜனல்னு மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. லைக் ஃபஸ்ட்டு ரத்தன் டாட்டா கிட்ட இருந்துச்சு. தென் அப்படியே வந்து 2011 வந்து ஏர் இந்தியா ரீஜனலாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ சிவில் ஏவியேஷன் செக்டர் நம்ம இதில் பார்த்த மாதிரியே நம்ம இதுக்கு முன்னாடி ஏரோப்ளேனில் பார்த்தோம். அது மாதிரி என்னென்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், லைக் பப்ளிக்கும் கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் பார்ட்னர்ஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு தெரியும் அது வந்து 5 இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தான். அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா லைக் டெல்லி, மும்பை, கொச்சின், ஹைதராபாத், பெங்களூர் இது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2017 யூனியன் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் வந்து என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஏர்போர்ட்ஸை வந்து 2 சிட்டிஸில் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இதை போட்டுடலாம். ஸோ ப்ரைவேட்டுக்கு மாற்றிடலாம், அதாவது சிம்பிள் ப்ரைவேட்டுக்கு மாற்றுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் செக்டரை வந்து இன்க்ரீஸ் ஷேருக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அவங்க வந்து எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்க, லைக் 74% வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. லைக் அந்த 74% வந்து ஐஜிஐ ஏர்போர்ட்டுக்கும், இது வந்து ஜிஎம்ஆர், ஃப்ராப்போர்ட் ஏஜி, எர்மன் மலேசியா, ரெஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ஏஏக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 74 ப்ரைவேட் ஷேர் ஹோல்டிங்ஸில் வந்து சிஎஸ்ஐ ஏர்போர்ட் மும்பையும், பிட் சர்வீஸ் டிவிஷன் லிமிடெட் வந்து 13.5%, ஏசிஎஸ்ஏ குளோபல் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா அந்த 5 பிபிபி ஏர்போர்ட் நம்ம பார்த்தோம், லைக் மும்பை, டெல்லி, கொச்சி, ஹைதராபாத், பெங்களூரு. இவங்க மட்டுமே கண்ட்ரியோட ஏர் டிராஃபிக்கான 55% வந்து கம்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்னென்னா 15 க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் வந்து இன்க்ரீஸ் டிராஃபிக் இருக்கிறனால ஸோ இவங்க வந்து 15 அடிஷ்னலாக வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் எங்கெங்கே செட்டப் பண்ணுறாங்கன்னா லைக் கோவா, நாவி மும்பை, மகாராஷ்டிரா, பிஜாப்பூர், குல்பார்பா, கர்நாடகா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், சிக்கிம், புதுச்சேரி அண்ட் உத்தரப்பிரதேசில் இவங்கெல்லாம். ஸோ இப்போ வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா பார்க்கலாம். இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியாவில் ஸோ இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இதை வந்து டெவலப்மெண்ட் ரெகுலேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 1986 வந்து இந்தியன் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கண்ட்ரோல் வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து மெயின்லி அந்த டெவலப்மெண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் இவங்களோட பொறுப்பில் தான் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நொய்டாவில் இருக்குது. பட் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து பாட்னா, கொல்கத்தா, குவாஹாட்டி, கொச்சி, சப் ஆஃபீஸஸ் கூட பல பிளேசஸில் இருக்குது. ஸோ இது மட்டுமே 14,500 கிலோமீட்டர் நேவிகேஷனல் வாட்டர்வேஸாக இருக்குது. லைக் இந்த கேனல்ஸ், ரிவர்ஸ், வாட்டர் பேக் வாட்டர், க்ரீக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மட்டுமே 14,500 கிலோமீட்டர்ஸ் வந்து நேவிகேட்டபிள் வாட்டர் வேவ்ஸாக அட்டர் பண்ணியிருக்காங்க. அதில் மட்டுமே 55 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்கோ வந்து ஒவ்வொரு இயரும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் வாட்டர்வேவ்ஸ் ஆக்ட் 2016 படி 111 வாட்டர் வேவ்ஸை வந்து நேஷ்னல் வாட்டர் வேவ்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 111 நேஷ்னல் வாட்டர் வேவ்ஸில் நேஷ்னல் வாட்டர் வேவ்ஸ் ஒன்றா எதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா இந்த பிரயாகராஜ் ஹல்டியா தான். இது மட்டுமே 1620 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ரைஸ் பண்ணுது. ஸோ இந்த 1620 வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, அதாவது ஜவால் மார்க் விகாஸ் ப்ராஜெக்ட்டுண்டு அரவுண்ட் 5369.18 crores, அதாவது கங்காலேருந்து ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. இதை வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டாக வேர்ல்டு பேங்க்லேருந்து வாங்கி இந்த ப்ராஜெக்டை வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நடத்துகிறது வந்து இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டகிரேட்டட் நேஷ்னல் வாட்டர்வேஸ் டிரான்ஸ்போர்ட் கிரிட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இவங்களோட பிளான் என்னென்னா இருக்கிற எல்லா நேஷ்னல் வாட்டர்வேஸையும் லிங்க் பண்ணி ரோட் கூடயோ ரயில்வே கூடயோ லிங்க் பண்ணுறது தான் இவங்களோட பிளானு. ஸோ இவங்க வந்து எப்போவுமே ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் போர்ட்ஸு, ரிவர் சைட்ஸு, போர்ட் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே இன்டர்லிங்க் பண்ணுறதுனால இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கேபிட்டல் காஸ்ட் மட்டுமே 22,763 crores வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபார் லிங்கிங் எவ்ரி வாட்டர்வேஸ். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேஷ்னல் வாட்டர்வேஸ். நம்ம ஃபஸ்ட்டு அப்போதே பார்த்த நேஷ்னல் வாட்டர்வேஸ் இந்த இருக்குது. ஒன்று இது வந்து ஹால்டியா டு அலகாபாத்து. ஸோ செகண்ட் வந்து பிரம்மபுத்திராவில் இருக்குது. இது வந்து துப்ரி டு சடியா. நேஷ்னல் வேஸ் 3ல் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் கேனல். இது வந்து கொல்லம் டு கொத்தாபுரமில் இருக்குது. நேஷ்னல் வேஸ் 4ல் வந்து கோதாவரி கிருஷ்ணா கேனலில் இருக்குது. அதாவது கன்னடா டு புதுச்சேரி வரைக்கும் கனெக்ட் பண்ணுது. இது மட்டும் 1078 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் NW5 வந்து பிராமினி டெல்டா கேனல்ஸும் NW6 வந்து பராக்லேயும் இருக்குது. ஸோ இப்போ வந்து 10 MCQs பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஆகுது தட் லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா இஸ். ஸோ அது வந்து கோராக்பூர் தான். ஏன்னா கோராக்பூர் எங்கே இருக்குது? ஆஸ் யூஷுவல் வெஸ்ட் பெங்கால். அதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர் இஸ் த ஓல்ட் அண்ட் ஓவர் 2 kilometer லாங் பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் அண்ட் விச் அட்ராக்ட்ஸ் டூரிஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியும். அது ராமேஸ்வரத்துலேயும் ஸ்ரீலங்காவையும் இதுலேயும் கனெக்ட் பண்ணுறது தான் பாம்பன் ரயில்வே பிரிட்ஜஸ். ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா பால் ஸ்ட்ரைட்ஸ். ஸோ அது பேர் தான் பால் ஸ்ட்ரைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பக்கிங்ஹாம் கேனல் விச் ஹாஸ் பின் டிக்ளேர்ட் அ நேஷ்னல் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா ரீசன்ட்லி அண்ட் இஸ் அ கேனல் ரன்னிங் ஃப்ரம் பக்கிங்ஹாம் கேனலும் நம்மளுக்கு தெரியும். இது வந்து விஜயவாடாலேருந்து விழுப்புரம் கனெக்ட் பண்ணுறது நம்ம டெய்லி இதில் பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து விஜயவாடா டு விழுப்புரம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி இயர்ஸ் இன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கோச்சஸ் எல்லாமே பெரம்பூரில் வந்து பில்டு பண்ணுறதை பார்த்தோம். ஸோ பெரம்பூர், சென்னை. ஸோ இந்தியா ப்ரொவைட்ஸ் ஐடியல் கண்டிஷன் ஃபார் ஏர் ட்ராவல் பிகாஸ் ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ஃபேவரபுளாக இருக்கிறதுனால இங்கே வந்து இந்தியா ஒரு ஐடியல் கண்டிஷன் ஃபார் ஏர் ட்ராவலாக சூட்டபுளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து HPJ பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்னா இஜேந்தர் விஜய் ஜெகதீஷ்ன்ட்டு சொல்லுவாங்க இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் எதுக்குன்னா நேச்சுரல் கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் அக்கார்டிங் டு த ஹைட் அபவ் மீன் sea level இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் பார்க்கும்போது எது கரெக்டாக வரும்? ஸோ சிம்லா, டார்ஜிலிங். ஆமாம், டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம இந்த இதில் ட்ராக்கில் பார்க்கும்போது சிம்லா தான் இருக்குது இல்லையா அதிக ஹைட்டு. ஸோ சிம்லா, டார்ஜிலிங், கொடைக்கானல், மகாபலீஸ்வர். ஸோ விச் ஒன் இஸ் நாட் லொக்கேட்டட் ஆன் த நேஷ்னல் ஹைவேஸ் 2? ஸோ நேஷ்னல் ஹைவேஸ் 2னா நம்ம அப்படியே பார்த்தோம், மறந்துருச்சுன்னு ஒரு செகண்ட் பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் ஹைவே நம்மளுக்கு வந்து தெரியும். பிரம்மபுத்திரா துப்ரி டு சதியா வந்து கனெக்ட் பண்ணது. இது வந்து நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இது இருக்குது. ஸோ இது வந்து இதில் வந்து எதுக்கு வருதுன்னா அவுரங்காபாத். ஸோ அவுரங்காபாத் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி நார்த் ஈஸ்ட் ரயில்வேஸ் லொக்கேட்டட்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் கோரக்பூர். ஸோ நாகார்ஜுனா சாகர் டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் விச் ரிவர்? ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து கிருஷ்ணா ரிவர். கிருஷ்ணா ரிவரில் தான் இந்த நாகார்ஜுனா சாகர் டேமை பில்டு பண்ணி வாட்டரை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் லீஸ்ட் டெவலப் இன் ரயில் ரூட்ஸ்? மணிப்பூர். ஏன்னா மணிப்பூர் ஏரியாவில் வந்து ஓவர் ஹில்லி ஏரியா. ஸோ அங்கே வந்து ரயில்வே ட்ராக் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ மணிப்பூர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So which among the following is the major item of export from Pradiput? Pradiputல வந்து எப்போவுமே அயன் ஓர்ஸை தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. ஸோ which is the destination of slurry bought by the pipeline from Gudermokh? ஸோ இது பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கைஸ்.
ஸோ தேங்க்யூ கைஸ், ஹோப் யூ ஆர் கோயிங் குட். ஸோ இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தோம். ஸோ டுமாரோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ். தேங்க்யூ கைஸ், பாய். செட்டப் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க.